குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல் வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/1/2024 சோபகிருத்து வருடம் தை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:16 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:31 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இன்று இரவு 7:08 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:16 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 2:21 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு காலை 8:31 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை கோவை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடு. குன்றக்குடி ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி கேடயத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். ஸ்ரீ கால பைரவரை வழிபடும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்லி உச்சரிப்பது மிக விசேஷம். ஸ்ரீ கால பைரவத்தினுடைய அஷ்டகத்தை சொல்லி வழிபடுபவர்கள் செய்வினை கோளாறுகளில் இருந்து விடுபடுவார்கள், நோய்கள் தீரும். ஸ்ரீ கால பைரவருக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சூல ஹஸ்தாய வித்மகே ஸ்வான வாகாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரமானது நம்மை துன்பங்கள் துயரங்கள் அணுகாமல் இருக்க இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு செவ்வரளி மாலைகள் சாற்றி 5 வகையான எண்ணெய்களை தனித்தனியாக புது அகல் விளக்கில் ஏற்றி வழிபடலாம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? தானியங்கள் வாங்க உகந்த நாள், சாஸ்திர பயிற்சி பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், பசு தொழுவ வேலைகளை மேற்கொள்ள சிறந்த நாள், மரக்கன்றுகளை நடுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் மதியம் 11:45 முதல் 1:28 வரையில் மேஷ லக்னம், 1:29 முதல் 3:30 வரையில் ரிஷப லக்னம், 3:31 முதல் 5:42 வரையில் மிதுன லக்னம், மாலை 5:43 முதல் 7:51 வரையில் கடக லக்னம், 7:52 முதல் 9:54 வரையில் சிம்ம லக்னம், 9:55 முதல் 11:56 வரையில் கன்னி லக்னம், 11:57 முதல் காலை 2:02 வரையில் துலாம் லக்னம், 2:03 முதல் 4:14 வரையில் விருச்சக லக்னம், 4:15 முதல் 6:21 வரையில் தனுசு லக்னம், 6:22 முதல் 8:19 வரையில் மகர லக்னம், காலை 8:20 முதல் 10 மணி வரை கும்ப லக்னம், 10:01 முதல் 11:40 வரை மீன லக்னம்.
12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை குரு பகவானுடைய அருள் நிறைந்த நாள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக ஜோதிடத்தில் 1, 5, 9ஆம் இடத்தை குரு பார்வையிடுவார். அப்படி எவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதோ அவர்கள் சகல கஷ்டங்களையும் தாண்டி வரக்கூடிய ஒரு நிலை அமைப்பு உருவாகும். ஆக இந்த நாளில் குரு பகவானை வணங்கி எல்லா வேலைகளையும் தொடங்குங்கள். குரு தரிசனம் சிறந்தது. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 முதல் 6 மணி வரை புதன் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களினுடைய பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் இந்த நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். வாகன பயணத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டின் அதிபதியான சுகஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். குரு பகவானும் சந்திர பகவானும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றனர். மனம் சார்ந்த விஷயங்களிலும் வண்டி வாகன பயணம் சம்பந்தமான செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானமான போக்கை கடைபிடியுங்கள். எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க வேண்டும். இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மனம் அமைதி அடையும். இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் சுமை அதிகமாக இருக்கும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தெய்வீகம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த சில விரயங்கள் ஏற்படும். பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது யோகம் நிறைந்ததாகவே இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு. தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சாதகமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்வது நல்லது. மனநிலையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையோடு யதார்த்தமாக சந்தோஷமாக பேசி பழகுவது நல்லது. நேர்மறையான அணுகுமுறை தேவை. வெளிப்படையாக பேசிவிட்டால் எந்தவிதமான குழப்பங்களும் இந்த நாள் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணத்தை சிக்கனமாக கையாளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். பணத்தினுடைய நிதி நிலைமைகளை அறிந்து செயல்படுவது அவசியம். சில அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும். கால்வலியின் காரணமாக உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்தால்தான் வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எதற்கும் பயப்பட வேண்டாம். அஞ்சாமல் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது
நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. சிந்தனை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அலைச்சல் உண்டாகும். விரயங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பங்குதாரர்களிடம் பொறுமை, நிதான போக்கோடு கையாள்வது அவசியம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது பெற்ற தாயினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். பிறரோடு வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வேண்டாம். அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகுவதனால் மட்டுமே வேறுபாடுகளை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளால் புதிய அனுபவம் ஏற்படும். வேலையில் மிதமான ஆதாயம் ஏற்படும். பணிச்சுமை அதிகமாகவும் கவலை தருவது போல உண்டாகலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும். இதனால் உங்கள் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் மட்டுமே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். மற்றவர்களை வைத்து நீங்கள் புறம் பேசுவது என்பது கூடாது. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து உங்களுடைய நிலையை கண்டு இகழாமல் இருப்பது அவசியம். உங்களையும் மற்றவர்களையும் யாரையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டாம். இதனால் உங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம். கவனமாக இருக்க வேண்டும் தம்பதியர்கள். காதலர்களுக்கு இன்று மத்தியமமான நாளாக இருக்கும். குறைந்த அளவே மகிழ்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாகலாம். எதற்காக எது எப்படி என்கிற புரிதலே இருக்காது. இந்த நிலையில் உங்களுக்கு பார்க்கும்போது வருமானம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு தகுந்தாற் போல் குறைவாக கிடைக்கும். கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து புத்திசாலித்தனமாக தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. விரலுக்கேத்த வீக்கம் என்பார்கள். ஆக எவ்வளவு நிலை இருந்தால் உங்களால் சமாளிக்க முடியுமோ அந்த நிலையை வைத்துக் கொள்வது அவசியம். மாணவர்கள் இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். சில கண் சம்பந்தமான பாதிப்புகள் சந்திக்க வேண்டி இருக்கும். இதனுடைய தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகமான கவனம் தேவை. வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எவை ஆரோக்கியம் தருமோ அது போன்ற உணவுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் ஏற்படும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத சில தடைகளால் மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும்.
புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் சார்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாயின் ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழப்பங்கள் நீங்கும். செலவுகள் காரணமாக மன சஞ்சலம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. புதிய அனுபவங்கள் ஏற்படும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில மாற்றம் வரும். தடைகள் உண்டாகும். நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கும். உங்களது செயல்திறனில் திருப்திகரமான மனநிலை காணப்படும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். எதிர்பாராத பண வரவு உண்டாகும். உங்கள் வேலையில் நல்ல வருமானம் பெறுவதற்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். உங்கள் செயல்திறனில் வேகம் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கு புரிதல் இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். இந்த நாள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டு. மிதுனராசி அன்பர்களே, புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் புத்துணர்ச்சி இருக்கும். ஆர்வம் நிறைந்த நாளாக அமையும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வேடிக்கை, கேளிக்கை மற்றும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் அமையும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மன நிறைவை ஏற்படுத்தும். உடல் நலத்தோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் இன்றைய நாள் அதிக வருமானம் வசூலாகும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். வேலையாட்களிடத்தில் அனுசரணையான பேச்சுக்கள் இருப்பதால் அவர்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஆதரவாக செயல்படுவார்கள். புதியதொரு வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வீடு கட்டுவதற்கான சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். புதிதாக நிலம் வாங்கி இருப்பவர்கள் விவசாயம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி வீட்டிற்கு தேவையான உபயோகமான விஷயத்திற்கு உங்களுடைய பணத்தை பயன்படுத்துவீர்கள். லாபகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். பங்குச்சந்தை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான செய்திகளை சேகரிக்க தொடங்குவீர்கள். புதிதாக பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கும் பழைய நபர்களுக்கும் ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாகவும் நம்பிக்கையோடு கொண்டு செல்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். சொந்தமாக வீடு கட்டுவதற்கான பண தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தியாகும். மன சந்திப்பே உங்களுக்கு சீர்படுத்தும்.
எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிக்கும். வீடு மனை தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய கடனை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சபை தொடர்பான வேலைகளில் ஆதாயம் உண்டு. மனதளவில் புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமுடன் செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், லாபம் ஏற்படும், எதிர்ப்புகள் மறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கும், ஆதாயம் ஏற்படும், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள், புத்துணர்ச்சி இருக்கும், ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் மனம் திருப்தி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள். ஊக்கமும் உற்சாகமும் காணப்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள். சகோதரர்கள் வழியில் எதிர்பாராத சில செலவு அதிகரிக்கும். திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். புதிய வாய்ப்புகள் அமைந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வேலை மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் திருப்தி தரக்கூடிய வகையிலும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுடைய பலன்கள் என்று பார்க்கும்போது இரட்டிப்பு எனலாம். அதாவது நன்மை தீமை இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாக்கும். கடகராசி அன்பர்களே, சில வேலைகள் உங்களுக்கு மன சந்தோஷத்தை உண்டு பண்ணும். தாமதமாக இருந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கலாம். ஆனால் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் சில இழுபறிகளுக்கு பிறகுதான் முடியும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறுமையும் நிதான போக்கு அவசியம். உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியாக வெளியே செல்வீர்கள். சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக அமையும். வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. நிதியில் ஸ்திரத்தன்மை இருக்கும். பொருளாதார நிதி நிலையில் உயர்வு ஏற்பட மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானுக்கான அதிபதி அம்பாள். அம்பிகை வழிபாடு மிக நல்லது. ஓம் ஸ்ரீம் தனப்பிரதாயை நமஹா. இந்த ஸ்லோகத்தை மந்திரத்தை ஒருவரி ஸ்லோகம் இவற்றை தினம்தோறும் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் எழுதி அந்த தண்ணீரை ஸ்நானம் செய்வது நல்லது. அதே போல துளசி இலைகளை குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வைத்து பிறகு அதனுடைய சாறு இறங்கிய பிறகு அந்த தண்ணீரை குளிப்பதாலும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். வருமானம் அதிகரிப்புக்கான சாத்தியம் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும், கவலை வேண்டாம். உங்களுடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். இதனால் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே,
வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மூலம் சில ஆலோசனைகள் கிடைக்கும். வியாபாரத்தை முற்றிலும் மேன்மையாக கொண்டு வருவதற்கு பல நிலைகளில் முயற்சி செய்வீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக படிக்கக்கூடிய நிலை உருவாகும். ஒருவருக்கு தெரியாத சில யோசனைகள் மற்றொரு நபர்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் கல்வி தொடர்பாக ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவு அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். பணச்செலவின் காரணமாக நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் கவனம் தேவை. ஆதாயம் உண்டாகும். இழுபறியான விஷயங்களுக்கு பிறகே நடக்கும். சில வேலைகள் தாமதமாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஆதரவு ஏற்படும். பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஆதாயம் உண்டாகும். தேவையற்ற விஷயங்கள் சிந்திப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மகிழ்வை தரும். உணவு விஷயங்களில் கவனமாக இருங்கள் சிம்மராசி அன்பர்களே. கட்டுப்பாடு என்பது தேவை. வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குடிக்கக்கூடிய தண்ணீரை தூய்மையாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து அவ்வப்போது எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திர பகவான் நீர் காரகத்துவம் பெற்றவர் மற்றும் உணவு சார்ந்தவர். சாப்பிடும் போதும் சரி, தண்ணீர் குடிக்கும் போதும் கவனமாக பரிசுத்தமாக இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள். தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியம் சாதகமாக முடியும். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படும் நாளாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையோடு நட்புறவுடன் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருப்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். மன கஷ்டங்கள் ஏற்படாதபடி பார்த்து கொள்வது நல்லது. கவனச்சிதைவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எனவே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளியே செல்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பு காட்டுவது நல்லது. நற்பெயர்கள் பெரும் விதமாக உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியிடங்களிலும் சரி, உத்தியோக சம்பந்தமான விஷயங்களிலும் அலுவலர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
பயனற்ற விஷயங்களை பேசி மனப்பிரச்சனை வேண்டாம். தாமதங்கள் இருக்கும். மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படலாம். ஆக சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அவ்வப்போது யோகாசனம், தியானம் செய்வது, இறை பாடல்கள், இசை கேட்பது மிக மிக நல்லது. பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சந்திர பகவானை வணங்கினாலே உங்களுக்கு பல கஷ்டங்கள் இன்றைய நாள் நிவர்த்தியாகும். ராசிநாதன் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். அதோடு சந்திர பகவானையும் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, அதாவது காயத்ரி மந்திரம். சந்திர பகவான் தான் மனோகாரகன். அவர்தான் தாயுக்குண்டானவர். உங்களுடைய தாயின் உடல் நலம் சீராக இருக்க காயத்ரி ஜபத்தை பாராயணம் செய்து 27 முறை உச்சரிப்பது மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். துணைவர் வழியில் நன்மைகள் இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு நிகழும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில வேலைகள் சாதகமாக முடியும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு, குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை, தன லாபம் பெறக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் மனதில் குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கான தன்னம்பிக்கையும் உற்சாகமும் சற்று குறைந்து இருக்கும். இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வது அவசியம். வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பணிகளை சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம். பலமுறை யோசித்து செயல்படுங்கள். சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் கெடுபிடிகள் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகள் திருப்திப்படும்படியாக உங்கள் வேலைகளை கவனிப்பது நல்லது. ஒரு சிறு வகையில் கூட தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இதுநாள் வரையில் நீங்கள் சேமித்து வைத்த நற்பெயர்கள் நிலையாக இருக்க வேண்டுமானால் வேலையில் புரிதல் வேண்டும். நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி சம்பந்தமான பாடங்களை படிக்கக்கூடியவர்கள், கணிதம் தொடர்பாக சில முக்கிய மேல்நிலை படிப்புகளை படிக்கக்கூடியவர்களுக்கு கவனம் தேவை. அது மட்டுமல்ல, படிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வது அவசியம். தம்பதியர்கள், உங்களுடைய நிலை இந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், உங்கள் துணைவரால் புறக்கணிக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள். சில நேரம் உங்கள் துணையாரால் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்களாம். பரஸ்பரமான ஒற்றுமை, நல்ல பேச்சுக்கள், உங்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அன்பு காரணமாகத்தான் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம். பண பரிவர்த்தனை சார்பான விஷயங்களில் சற்று சிரமங்கள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம்.
தேவையற்ற கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனதை நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக சில விரயங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் நெருக்கடிகள் சந்திக்க நேரிடும். பணம் உங்களுக்கு ஏற்றபடி சரியான நேரத்திற்கு என்பது ஒரு சிலருக்கு கிடைக்காது, கால தாமதமாக வரும். எந்த ஒரு வேலைக்காக வெளியே செல்பவர்களாக இருந்தாலும் விவேகம் தேவை. வண்டி வாகன பயண நேரங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள். பொறுமை என்பதே உங்களுக்கு உண்டான ஒரு சில பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்பொழுதுமே உங்களுக்கு உதவியாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஆலோசனை தேவை. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கெடுபிடிகள் அதிகரிக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய குரு பகவானை வழிபாடு செய்வதே மிகச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குதூகலம் நிறைந்த நாளாக அமையட்டும். ஆரோக்கியம் நிறைந்த செல்வம் உங்களிடத்தில் பரிபூர்ணமாக நிலைத்தே இருக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, ராசியினுடைய 2வது வீட்டில் ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் குடும்ப பாவகத்தில் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி பார்க்கும்போது இன்று சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவது என்கிற உறுதியோடு இருப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த இறுக்கம் குறையும். இன்று வேலைகளை மகிழ்வாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் உங்கள் உணர்வுகளை பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய சில கேள்விகளுக்குண்டான பதில் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக நபர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் மற்றவர்களோடு நீங்கள் மகிழ்வாகவும் கலந்து பேசுவீர்கள். இன்றைய நாள் விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்கள் மன ஒற்றுமையோடு இருப்பதோடு மட்டுமல்ல, வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், விசேஷங்கள், விழாவினை பற்றி உங்கள் துணைவரோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். எதையும் உங்கள் துணைவருக்கு தெரியாமல் செய்ய மாட்டீர்கள். வெளிப்படையான தன்மைகள் உண்டு. நேர்பட பேசுவீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய நல்ல உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாள். நல்ல புரிந்துணர்வு காதலர்களிடத்தில் வெளிப்படலாம். ராசியினுடைய 2வது வீடு குடும்பம், கல்வி, வருமானம் சம்பந்தமான விஷயத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இன்று உங்களுடைய சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய விருந்தில் கலந்து கொள்ள பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று ஆரோக்கியம் மன தைரியத்தோடு அற்புதமாக இருக்கும். இன்று உங்கள் மன தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
பிற மொழி பேசக்கூடிய மக்களின் அறிமுகம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரால் மகிழ்ச்சி இறக்கம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வேண்டும். குழப்பமான மனநிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு. சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இறுக்கங்கள் குறையும். மன அழுத்தங்கள் நீங்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். மகிழ்ச்சி உண்டாகும். சாதகமான சூழ்நிலை அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் விலகும் நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். செயல்களில் கவனம் வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமுமில்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு, மன சந்தோஷம், ஆத்ம திருப்தி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியங்கள் இருக்கிறது. உங்களுடைய திறமையான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள். எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். பணம் சார்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், சில எதிர்வினைகள் மாறும். உங்களுடைய அணுகுமுறை வெற்றி சிகரங்களை தொட உங்களுக்கு உதவும். இன்று சவாலான வேலைகளை மிக எளிதாக எதிர்கொள்வீர்கள். உங்கள் வேலைகளை மிக எளிதாக முடித்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரோடு நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைவரோடு விட்டு கொடுத்து சில விஷயங்களை அனுசரித்து நல்ல புரிந்துணர்வோடு இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. சகஜமான ஒரு சில அணுகுமுறை என்பது இன்றைய நாள் தேவை. இந்த சகஜமான அணுகுமுறை என்பது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வெளிப்பட வேண்டாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு துடிப்பு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தைரியம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவீர்கள். அதே போல பொறுப்புகளை உணர்ந்து நடப்பீர்கள். இன்று கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பதற்கான சூழல் அமையும். வருமானம் தேவைக்கேற்ப கிடைக்கும். வாகன பராமரிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அரசு சார்ந்த வழியில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும். மன நிறைவு பெற்ற நாளாகவே அமையும். இன்று மன உறுதியின் காரணமாக மாணவர்கள் தன்னம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும். படிப்பு மட்டுமல்லாது மற்ற விளையாட்டு விஷயங்களிலும் தன்னிகரற்ற நிலைக்கு வருவீர்கள். உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள். தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் கைகூடும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்யலாம் என்கிற திட்டங்கள் எழலாம். பயனுள்ள விஷயங்களுக்காகவே உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இன்று மன அமைப்பு சீராக இருப்பதால் சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியம் நிறையாக இருக்கும். புதியதொரு வீடு, வண்டி, மனை, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும். மனம் நிறைவு பெற்ற நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் நீங்கள் உயர்வாக வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள்.
வெளியூர்களுக்கு சென்றவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கான பயண வாய்ப்புகள் கிடைக்கும். பொங்கல் பண்டிகை சிறப்பான ஒரு நிலையில் கொண்டாடி மகிழ்ந்தீர்கள். இதுநாள் வரையில் செய்யாத விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகள் இருக்கும். ஒரு புதுவிதமான எண்ணத்தோடு வருவீர்கள். சிந்தனைகள் மேலோங்கும். உங்களை சுற்றி நடப்பதை அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்பான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒருவருக்கொருவர் வீட்டில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒற்றுமை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளிப்படையாக சில குணத்தை வெளிப்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாள். எதிர்பார்த்த காரியம் கைகூடும். வாகன பராமரிப்பில் கவனம் வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் பேர் ஆனந்தமும் பெரும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் அமையும். அதிலும் கோச்சாரத்தில் சந்திர பகவானுடைய நகர்வுகள் மற்றும் காலபுருஷ தத்துவப்படி அவ்வப்போது மாறக்கூடிய இடப்பெயர்ச்சிகள், கிரகங்களினுடைய பெயர்ச்சி, இதனுடைய அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் நிலையை பொறுத்தும் பலன்கள் ஏற்படும். ராசியிலேயே செவ்வாய் பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிப்படி எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை உண்டாகும். குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சில சங்கடங்கள் ஏற்படலாம். இன்று சற்று மந்தமான நிலை இருக்கும். பேச்சுஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இலக்கில் வெற்றி காண்பது கடினமாக உணர்வீர்கள். மன அழுத்தம் போக்க யோகா மற்றும் தியானத்தை மேற்கொள்வது நல்லது. சுறுசுறுப்பற்ற நிலை கூட ஏற்படலாம். வேலை பளு அதிகமாக இருக்கும். முயற்சிகள் சற்று தாமதமாகத்தான் இருக்கும். பேசக்கூடிய விஷயத்தில் மிக கவனம் தேவை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மற்றும் தகவல் தொடர்பு பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். எதை பேசினாலும் நீங்கள் மிக சரியாக பேசுதல் வேண்டும். இதன் காரணமாக உங்கள் துணைவரிடத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்க்கை துணையாருடைய தவறுதலை நீங்கள் சுட்டிக்காட்டுவீர்கள். ஒருவருக்கொருவர் தவறுகளை பற்றி பேசும்போது குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். அதிலும் தம்பதியர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகங்களினுடைய போக்கு ஏற்றாற் போல் அமைதியாக இருப்பது நல்லது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். சுகம் சம்பந்தமான விஷயங்களில் பிரம்மாண்டமான பொருட்களை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, தாயாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில பரிசு பொருட்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதங்கள்ல பெரிய அளவில் சில எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். பூர்வ புண்ணியத்தில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இன்று பண வரவுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில பிரச்சனைகள் குறைப்பதற்கு அந்த பணம் கை கொடுக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 12வது வீடு
விரய பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதால் எதிலும் கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செய்யுங்கள். ருணரோக சத்ரு பாவகத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைவு பாவகத்தில். ஆக கவனமாகவே பார்ப்பது நல்லது. கடனுக்காக பணம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். லாபத்தை எடுத்து கடன் அடைப்பீர்கள். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் குறையும். இளைய சகோதரர்களின் வழியில் புரிதல் ஏற்படும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சளி மற்றும் தலைவலி உபாதைகள் ஏற்படலாம். காதலர்கள் இன்றைய நாள் அமைதி போக்கோடு இருந்தால்தான் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் நீங்கள் சீரான போக்கு சமநிலையை கையாள முடியும். எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவான், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாக்கலாம். இறை பிரார்த்தனை கை கொடுக்கும். மன நம்பிக்கையை அதிகப்படுத்துவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகள் குறையும். புரிதல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். செயல்களில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக, மன நிம்மதி பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய பேரருளும் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக்க உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கட்டும். இந்த நாள் ஆத்ம திருப்தியும் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்களினுடைய பார்வை மற்றும் சேர்க்கை, கிரக சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அமைகிறது. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்ப பாவகம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சிநாதனான சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி பாவகத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் குரு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், விரயஸ்தானத்தில் செவ்வாய் புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது மகர ராசி அன்பர்களே, மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாய் வழி உறவினர்களிடத்தில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதற்கு உறுதி ஏற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்கள் முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக அமையாது. எதையும் சமநிலையோடு அணுக வேண்டும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும். இன்று கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில் தவறுகள் செய்யாதீர்கள். அப்படி தவறுகள் ஏற்படும்படியாக கவனக்குறைவாக இருந்தால் அந்த வேலைகளை மற்றொரு நாளைக்கு தள்ளி வைக்கலாம். உங்களுடைய வேலையில் திறமைகளை வெளிப்படுத்துவதே நல்லது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில்
சக பணியாளர்களுடைய அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்படுவது நல்லது. தான் எனும் நான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. இன்று பதட்டமாகவும் இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்கிற உணர்வு இருக்காது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் பாதிக்காபடி நடந்து கொள்வது பார்த்து கொள்வீர்கள். தேவையே இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். இதுவே உங்கள் தம்பதிகளுக்கிடையே சின்ன மனக்கஷ்டம் வருவதற்கு காரணமாகிவிடும். அதே போல காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் பரபரப்பு இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு அனுசரிப்பாக இருப்பது மிக அவசியம். பணவரவு மதிமமாகத்தான் இருக்கும். இன்று நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டம் என்பது சற்று குறைவு. சேமிப்பு என்பது காணப்படாது. ஒரு சில நேரம் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் அலைச்சல் ஏற்படலாம். நிலுவையில் இருந்து வந்த வரவு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். சுப செய்திகள் உண்டாக்கும். சில வேளைகளில் அலைச்சல் இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு இருக்கும். தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். புதியதொரு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். பணியாளர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வேஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களே, கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்துதான் பலன்கள் அமையும். அந்த வகையில் ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். ஆட்சிநாதன் சனீஸ்வர பகவானே, அவர் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். ஜென்ம சனி பகவான். குடும்ப பாவகம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். எந்த ஒரு பேச்சுக்களை எடுத்தாலும் பெரிய அளவில் தான் பேசி முடிப்பீர்கள். அதிகமான கற்பனைகள் இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சம்பாதிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் பரிபூரணமாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நாள். புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும். சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். ஆக அவரே உங்களுக்கு வருமான ஸ்தானத்திலும் மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் வழிபாடு முறைகளை மேற்கொள்வது நல்லது. உணவில் அதிகமாக கருப்பு உளுந்து எடுத்துக் கொள்ளுங்கள். கருப்பு உளுந்து என்பது ராகு பகவானுக்குண்டான தானியம். அதே போல ராசியினுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேத்து பகவான் இருப்பதால் கேத்து பகவானுக்குண்டான தானியம் கொள்ளு. ஆக கொள்ளையும் கருப்பு உளுந்தையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதோடு
நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பை தரும். இன்றைய நாளில் பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூற நேரம் கிடைக்கும், அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் செவிக்குளிர கேட்பார்கள். உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள். உங்களுக்கென தனி அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டில் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. உங்களுடைய பேச்சை பலரும் கேட்டு அதன்படி செய்வதால் மிக உன்னதமான நிலையை அடைவார்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்கம். உங்களுடைய பல்நோக்கு சிந்தனைகள் காரணமாகவும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலமும் குடும்பத்தில் அனைவரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பர். தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும் நாள். இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாளும் கூட. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். செய்யும் தொழிலில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டாகும். 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்திற்குண்டான அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில். ஆக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் வீடு வண்டி வாகனம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். அது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக மேன்மை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள விஷயங்களை மிக சீராக செய்து முடிப்பீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். எளிமையாக சில வேலைகளை முடிப்பீர்கள். அதிலும் கடினம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பிறருக்கு ஏற்புடையதாக அற்ற விஷயங்களையும் கூட மிக சாதாரணமாக வேலைகளை முடித்து உங்களுடைய திறனையும் உங்களுக்கான தைரியத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ஆவணம் சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் உழைப்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வருமானம் போதிய அளவுக்கு கைக்கு கிடைக்கும். கஷ்டங்கள் விலக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுவதால் உங்களால் சேமிப்பை உயர்த்தவும் முடியும். மனநிலை மகிழ்வாக இருப்பதால் முழு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். ஒற்றுமை இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிமையாக்க முடிப்பீர்கள். ஆவணம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் பெருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களை அமையும். தினம் தினம் ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ராசிநாதன் ஆட்சிநாதன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில்.
ராசியினுடைய அமைப்பு படி 3க்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடைய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் தான் சுக்கிர பகவான் உச்சமே பெறுகிறார். இந்த நாளில் எதிலும் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இன்று அசௌகரியங்கள் இருக்கும். சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை திட்டமிடுவது நல்லது. தளரா நம்பிக்கையோடு தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபட வேண்டும். மீனராசி அன்பர்களே, இன்று பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது. வேலை சற்று அதிகமாக இருக்கும். பணிச்சுமை காணப்படும். அது உங்களுக்கு சில நேரம் மன வருத்தத்தை உண்டாக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடி வேலைகள் இருக்கும். தம்பதியர்கள் இன்றைய நாளில் மனம் விட்டு பேசுவது நல்லது. கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். உங்கள் துணைவரோடு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம். காதலர்களுக்கு மிதமான நாள், மதிமமான பலன்கள் தான் கிடைக்கும். உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள். கருணை உள்ளம் இருக்கும். இரக்கத்தோடு செயல்படுவீர்கள். இன்று பணவரவு என்பது குறையும். உங்களுடைய பணத்தை கொண்டு உங்கள் பண தேவைகளை சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. சமயோஜித புத்தியோடு செயல்பட வேண்டும். தேவைகளை அறிந்து வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படுதலோடு அதிகமான கோப உணர்வோடோ அதிகமான அன்பு மிகுதி காரணமாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். தன வரவுகளால் மகிழ்ச்சி என்பது இருக்கும். உத்தியோக உயர்வு பற்றிய செய்திகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தால் ஆரோக்கியத்தை மிக அழகாக தக்க வைத்துக் கொள்ளலாம். உத்தியோக உயர்வு பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அநேகமான அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இந்த நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். பொறுமை நிதானத்தோடு இருப்பது நல்லது. பிறரோடு மனம் விட்டு பேசுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். உத்தியோக உயர்வு பற்றி நல்ல செய்திகள் கிடைக்கும். தன வரவுகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதங்கள் நிகழக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.